ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நமசிவோம் சாந்தி. இன்றைய காணொலியில் நாம் காணவிருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 12 பக்தி தொண்டு என்ற தலைப்பின் கீழ் வரும் ஸ்லோகன் 18, 19 ஆகிய இரு ஸ்லோகன்களின் பொருளுரை என்னவென்று சொன்னால், ஆன்மீக வழியில் இறைஞான வழியில் நடக்கும் ஒரு ஆத்மா தீய தொடர்புகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு எப்போதுமே விடுபட்டு இருக்கிறார். சில சமயங்களில் ஒருவர் புகழப்படுகிறார், சில சமயங்களில் ஒருவர் இகழப்படுகிறார். இதுவே மனித சமூகத்தின் இயற்கை. ஆனால் செயற்கையான புகழ்ச்சி, இகழ்ச்சி, இன்ப துன்பம் இவற்றிற்கு ஆன்மீக இறைஞான வழியில், ஞானயோக வழியில் நடப்பவர் எப்போதுமே உயர்ந்தவராகவே இருக்கின்றார். அவர் மிகவும் பொறுமையுடையவராக இருக்கின்றார். இறைவருடைய ஞான ரத்தினங்களையே, ஞான யோக விஷயங்களை தவிர வேறு எதையுமே அவர் பேசுவதில்லை. எனவே அவர் அமைதியானவர் என்று கூறப்படுகின்றார். அமைதி என்றால் ஒருவர் எதையுமே பேசக்கூடாது அல்லது உதடுகள் அசைவின்றி எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் இருப்பது என்ற அர்த்தம் அல்ல. அமைதி என்றால் ஒருவர் பொருளற்றவற்றை பேசக்கூடாது என்பதே பொருள். தேவையானவற்றை மட்டுமே ஒருவர் பேச வேண்டும். தேவையற்ற, அறமல்லாத, இறைஞானமில்லாத, ஞான ரத்தினங்கள் இல்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை இந்த ஆன்மீக வழி நடக்கும் ஞானயோக மார்க்கத்தை பின்பற்றி வாழும் ஆத்மாக்களுக்கு இந்த சுலோகன் பொருளை தருகிறது. எனவே ஆன்மீக சகோதர ஆத்மாக்களை வாருங்கள், நாமும் இறைஞான ரத்தினங்களை கற்று தேர்ந்து தெளிந்து நல்லவற்றைகளை பேசி நல்வழியில் நடந்து ராஜயோகம் பயின்று அமைதி, சுகம், ஆசிரியர்ந்த வாழ்வை அமைத்து கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நமசிவாய. ஓம் சாந்தி.